10 கோடி மதிப்புள்ள ஒரு பெரிய பங்களாவுல ஒரே ஒருத்தர் மட்டும் வாழ்ந்து வராரு. அவரு தன்னோட 2 பெண் பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி குடுத்துடுறாரு. அதனால அவரு ரொம்ப தனிமையில இருக்காரு. அவரோட மனைவியும் சமீபத்தில தான் இறந்து போறாங்க. ஒரு நாள் அவர் பெரிய பிரபலம்ன்றனால அவர நேர்காணல் பண்றதுக்காக ஒரு பையன் வராரு. அந்த பையன்கிட்ட இவரு நல்லா பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு, "நீ எந்த ஊருப்பா? நம்ம பக்கம் மாதிரி நீ பேசுறியே!" அப்படின்னு கேட்க, அந்த பையன் வந்து ஊர் பேர் சொன்னதும், "ஐயோ! இது நம்ம ஊர் பக்கத்து ஊராச்சே! இன்னார் மகனா நீ?" அப்படின்னு கேட்டு, "நீ எங்க தங்கியிருக்க?" அப்படின்னு பேசுறாங்க. நாளடைவுல அவர இங்கேயே தங்க வச்சுக்கிறாரு. "மேல் போர்ஷன் காலியா இருக்கு. நீ தங்கிக்கோ. நீ என் கூடவே இருன்னு" சொல்றாரு. ஒரு கட்டத்துல அந்த பையன் வேலைக்கு போறப்ப டாட்டா காமிக்கிறது, அவனோட நேரம் செலவழிக்கிறதுன்னு, அந்த பையனோடயே இவரு நேரம் செலவழிச்சுட்டு இருக்காரு. சில சமயம் அந்த பையன் வேலை விட்டு வரும்போது உடல் அசதியாலும், மனசோர்வாலயும் என்ன பண்றாரு, ஐயோ! இந்த பெரியவர் பேசி தான் அனுப்புவாரு. எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கேன்னு, இவருக்கு தெரியாமலேயே பின்புறம் வழியா மாடியில ஏறி போய் தூங்கிர்றாரு. இதே மாதிரி அவர பார்க்கவே முடியாத நாட்கள் நெறைய வரவே, ஒரு நாள் அவருக்கு ரொம்ப கவலையாயிருது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த பையன கூப்பிட்டு நிப்பாட்டி, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா" அப்படின்றாரு. உடனே அவரு, "சார் சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்ல, "நான் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில இருந்து வந்தேன். கோடிக்கணக்குல பணம் சம்பாதிச்சேன். என் அம்மாவ கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்து வச்சிருந்தேன். அதே மாரி என் ஒய்ஃபும், எங்க அம்மாவும் பல நேரங்கள்ல நான் பிசினஸ்ன்னு ஓடிக்கிட்டே இருந்தனால, அவங்களுடைய பேச்செல்லாம் அலட்சியப்படுத்தினேன். எங்க அம்மா கதவ திறந்து வந்தோனே, "வாடா கொஞ்சம் பேசணும்டா" அப்படின்னு சொல்லும்போது, "இருங்கம்மா எனக்கு வேலை அதிகமா இருக்குன்னு" சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தேன். என் மனைவி என்கிட்ட வந்து, "கோயிலுக்கு போலாமா? சேர்ந்து போலாமா? சந்தோஷமா ஒரு நாள் சேர்ந்து சாப்பிடலாமான்னு" கேட்கும்போது கூட, அத உதாசீனப்படுத்தினவன் நானு. அப்படி இருந்த அவர் ஒரு நாள் இல்லாமல் போனாங்க எல்லாருமே. அப்போதான் எனக்கு பெருசா வருத்தம் புரிஞ்சுது இவங்கள பத்தி. யார நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னா, முதுமையில நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் நம்ம கிட்ட யாருமே பேசாத இருக்கும்போது தான், நம்மளுடைய அ அ மனைவி, அம்மா அவங்கள பத்தின நெனப்பு வந்துச்சு எனக்கு. அந்த காலத்துல நான் கொடுத்த புறக்கணிப்பின் பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் பாசத்த சொல்லிக் குடுக்கவே இல்ல. அதனால பாசம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாமயே போயிருச்சு தம்பி. அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னாராம் அந்த பெரியவர். பணம் வாழ்க்கையை வசதியாக்கும். ஆனா பாசம் தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். நாம் சம்பாதிப்பது பணம் மட்டும் அல்ல. நாம் விதைப்பது உறவுகளும் தான். இன்று பேச நேரம் இல்லை என்றால், நாளை பேச மனிதர்களே இருக்க மாட்டார்கள். பாசம் கற்றுக் கொடுக்கப்படாத வீட்டில் தனிமைதான் வளர்ந்து பெரிதாகும். நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் செலவழிக்கும் நேரம் ஒரு நாள் உங்கள் நினைவுகளாக மட்டுமே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப். ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.